Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய ஏப்ரல் 2023 மந்த் வந்து நான் P&L அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப டிலே, இன்னைக்கு வந்து May 7 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 6 to 7 டேஸாக வந்து நம்ம எந்த வீடியோவும் வந்து போடல. ஸோ மெடிக்கல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதங்காட்டி மெடிக்கல் லீவ்ல இருந்தங்காட்டி எந்த வீடியோவும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் மந்த்ல நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு வந்து மண்டே எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப். இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஃப்ரைடே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து கரெக்டா வந்து மார்க்கெட் நடந்திருக்கு. நான் வந்து மார்னிங்கே 9:30 மார்க்கெட் வந்து நிப்டி மேலே போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேலே போயிட்டு இருந்தது. நான் 9:20 சொல்லியிருந்தேன். நான் வந்து பியரிஸ் தான், நான் வந்து புட் சைடு மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னு வந்துட்டு நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அதையே வந்து நான் டெலிகிராம் குரூப்ல வந்து காமிக்கிற பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். ஸோ நான் வந்து என்னுடைய டார்கெட்டும் வந்து மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது 18,080 வந்து இன்னைக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 9:20 AM ஃப்ரைடே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். 9:20 ஃப்ரைடேவா சொல்லியிருந்தேன். ஸோ as of now I am bearish, நிஃப்டி will clear today's low அப்படின்னு சொல்லி நான் வந்து 9:40க்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து மார்க்கெட் எல்லாம் மேலே போயிட்டு இருந்தது, எல்லாருமே வந்து கால் சைடு போயிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு 10-12 கேண்டில் போனது வந்து ஒரு 3 கேண்டில் வந்து நம்மளோட டார்கெட் அடிச்சு உங்களுக்கு வந்து டே லோவை வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு வந்து 18,080 வந்து நான் வந்து டார்கெட் சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ ப்ரீமியம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாதீங்க, ப்ரீமியம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நான் ட்ரேடு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த அன்னைக்கு புட் சைடு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு 2,500 ருபீஸ் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப் மூலமாவே நம்மளுடைய இதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏப்ரல் மந்த் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஏப்ரல் மந்த் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னல் தான். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து எக்ஸல் சீட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் சீட் வந்து கண்டிப்பா 100% மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நீங்க மந்த்லியில வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கிறீங்க. டெய்லி வந்துட்டு 5,000 10,000 ப்ராஃபிட் இருக்கிறது மேட்டர் கிடையாது. ஸோ மந்த் லாஸ்ட்ல வந்துட்டு நீங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணது வந்து 28 மார்ச், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 28 மார்ச் வந்து 70,000 கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ அன்னைக்கு வந்துட்டு 2,600 நான் வந்து செல்லிங் அண்ட் பையிங் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பவே வந்து ஒரு பையிங்னா பையிங் மட்டும் பண்ணிட்டு செல்லிங்னா செல்லிங் மட்டும் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ரெண்டு விதமா இருக்கும். 70% நான் டைரக்ஷனல் அண்ட் 30% வந்து டைரக்ஷனலா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ரெண்டு விதமா ட்ரேட் பண்ணோம்னா தான் வந்துட்டு ப்ராஃபிட்டா இருக்கும். ஒரு டைம் நான் டைரக்ஷனல் கை கொடுக்கலனாலும் டைரக்ஷனலா வந்துட்டு நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து செல்லிங்கும் பண்றோம், பையிங்கும் பண்றோம். என்னுடைய வந்து நான் டைரக்ஷனல் ட்ரேட்ஸும் வந்து இருக்கும், டைரக்ஷனல் ட்ரேட்ஸும் இருக்கும். நான் வந்துட்டு நான் டைரக்ஷனல் வந்து இந்த மந்த் ஃபுல்லாமே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி வந்து நான் என்னோட வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு ரிஸ்க் டிஃபைன்டு, லாஸ் வந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் வரும், ப்ராஃபிட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னு சொல்லி ரிஸ்க் டிஃபைன்டா வந்து அது இருக்கும். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் ஆப்ஷன் பையிங் எப்பவும் போல நம்ம கால்ஸ் கொடுக்குறோம், ட்ரேட்ஸ் கொடுக்குறோம், அதையே வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண 70,000 வச்சு எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இந்த மாதிரி லாஸ் வந்துச்சு. அப்புறம் கண்டினியூஸா வந்துட்டு நம்ம ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இடையில 30,000 வரைக்குமே ப்ராஃபிட் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு 3 டேஸ் வந்து ஆப்ஷன் பையிங்ல ஒரு 10,000 வந்து ப்ராஃபிட் பண்ணோம். பட் ஒரு பிக் லாஸும் வந்து லாஸ்ட் நாள் வந்து பண்ணோம். ஸோ 2 டேஸ் வந்து ஆப்ஷன் பையிங்ல ஒரு பிக் லாஸும் வந்து ஆப்ஷன் பையிங்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ப்ராஃபிட் வந்தாலும் பெருசா வரும், உங்களுக்கு லாஸ் வந்தாலும் பெருசா வரும். பட் செல்லிங்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு லாஸ் வந்தா கம்மியா வர மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம், ப்ராஃபிட் வந்தா பெருசா வர மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ லாஸ்ட் நாள் வந்து நான் 15,000 லாஸ் பண்ணியுமே டோட்டலா வந்து ஓவரால் லாஸ்ட் மந்த் வந்து 13% வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 13% அப்படின்னா உங்களுக்கு 70,000ல 9,000 வந்து லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு நினைக்கல ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு வெறும் 10,000 வச்சுட்டு 9,000 எல்லாம் ஒன் டேலயே எடுக்கிறாங்க, நீங்க என்ன 1 மந்த் சேர்ந்துட்டு 9,000 தான் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கூட சொல்லலாம். ஸோ பட் அது ஒன் டே அப்படிங்கிறது வேற, நீங்க மந்த்லியில வந்து நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுங்கிற வேற. ஸோ ஒன் டேல யாரு வேணா வந்துட்டு இந்த மாதிரி நானே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடலாம். ஸோ 10,000 நானும் தான் ஒன் டேல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 டேஸ்லயே வந்து 30,000 வந்து
நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் 30,000. ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அந்த அன்னைக்கு இவ்வளோ நாளாக ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லி நிறுத்திருக்கலாம். பட் அப்படி வந்துட்டு நிறுத்த முடியாது. ஸோ உங்களுக்கு மந்த்லியில் வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதான் வந்து மேட்ரு. ஸோ மந்த்லியில் 10% தான் என்னுடைய டார்கெட் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து 13% வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 13% வந்து சூப்பரான ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே வந்துட்டு கிளியராக நம்ம எவ்வளோ டேஸ் ட்ரேட் பண்ணோன்னா 17 டேஸ் மார்ச்லேருந்து நான் சொல்லிருக்கேன். மார்ச் 28லேருந்து 17 டேஸ் ட்ரேட் பண்ணோம். 12 டேஸ் வந்து ப்ராஃபிட் டேஸ், 5 டேஸ் தான் லாஸ். ஸோ இதே வந்து ஒரு சூப்பரானது. 71% வந்து அக்யூரன்சி, அதாவது வின் பர்சன்டேஜ் வந்து 71% இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கணும்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபுல் ட்ரேடிங் ஜேர்னலோட ஃபுல் சம்மரி. ஸோ உங்களுக்கு வின் ஸ்ட்ரீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு 4,000 அந்த வர மாதிரி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் லாஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேஸ் கம்மியாக இருந்தாலும் 7,000. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மந்த் வந்து அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 13% வந்து ரிட்டர்ன்ஸ் ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். சார்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜஸ் போக டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 16,000 பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 7,000 சார்ஜஸ். ஸோ இருக்குதான் செய்யும். ஏன்னா வந்துட்டு அதிகமான குவான்டிட்டியில் செல்லிங்கும் பண்ணுறங்காட்டி, அதாவது அதிகமான ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறங்காட்டி நம்ம இந்த மாதிரி சார்ஜஸ் அதிகமாக வருது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். அண்டு ஆவரேஜ் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ் வந்து கம்மியாக பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஏப்ரல் மந்தோடது. இதை வந்து நான் கைட்டு என்னுடைய இதில் போய் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பிஎன்எல் ஆல்ரெடி நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஏப்ரல் 1லேருந்து 30 வரைக்கும் போகிறோம். அதில் வந்து மார்ச் 28லேருந்து காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டல் லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மந்த் வந்து நம்ம 19,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 7,000 வந்துட்டு உங்களுக்கு சார்ஜஸ், டோட்டல் 11,000 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 11,000 12,000 அப்படிங்கிறத வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கேபிட்டல் வச்சுன்னா 70K வச்சு 11,000 12,000ங்கிறது ஒரு 13% பக்கம் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் தான் சொல்லுவோம். யாருமே வந்துட்டு 13% வந்துட்டு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மந்த்தும் வந்து ஒரு குட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ 7 நாள் ஆயிருக்கு. 7 நாளில் வந்துட்டு இந்த மந்த்ல இவ்வளோ நாளில் 7 நாளில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்க போனா உங்களுக்கு. ஸோ வெயிட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ. ஸோ உங்களுக்கு 3 நாள் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பொசிஷனலாகவும் சரி, இந்த மந்த்து வெறும் 3 நாள்லேயே வந்துட்டு நம்ம 12,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 மட்டும் தான் சார்ஜஸ். ஸோ பட் வந்துட்டு இந்த மந்த் எப்படி எண்டு முடிக்கிறோம் அப்படிங்கிறதா வந்து மேட்ரு. ஸோ உங்களுக்கு 2 டேஸ்லேயே 30,000 கூட வரும் ப்ராஃபிட்டு. பட் நம்ம வந்து மந்த் எண்டில் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இந்த மந்தோட நம்மளுடைய பிஎன்எல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் தேதி வந்து 7,075 ருபீஸ் அண்ட் ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு 5,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன எப்படி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோ, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அந்த அன்னைக்கு என்ன போட்டிருந்தேன், நான் வந்து பையிங் பண்ணியிருந்தேன்னா செல்லிங் பண்ணிங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பையிங் மட்டுமே ஒரு 4 டேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செல்லிங்கே பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஏப்ரல் மந்த்து பிஎன்எல். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். ஸோ இந்த மந்த்து ஒரு சூப்பர்பாக வெறும் 3 டேஸ்க்குள்ளாரையே வந்துட்டு 10% 15% வந்து ரிட்டர்ன்ஸில் இருக்கும். லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணியே 13% தான். பட் இந்த மந்த்து இப்போவே 13% இருக்கும். ஸோ அப்படின்னா நிறுத்திக்கலாமே ட்ரேடு, இன்னும் 1 மந்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நிறைய பேர். ஸோ ஆனால் அப்படி வந்து நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எப்போ நிறுத்தக்கூடாது. ஸோ இந்த 13%ங்கிறது 50% கூட வரலாம், உங்களுக்கு 3% கூட மாறலாம். பட் நம்ம ட்ரேட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அது இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு டைமு நம்மளுடைய லாஸ்ட் மந்த் இதை வந்துட்டு மெம்பர்ஸ்க்காக வந்து காமிச்சிடுறோம். டோட்டல் வந்து 19% சாரி டோட்டல் வந்து 19% வந்துட்டு நம்ம 19K வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ 7,000 வந்துட்டு சார்ஜஸ், உங்களுக்கு வந்து 11,000 வந்து ப்ராஃபிட். ஸோ மார்ச் 28ல வந்துட்டு ஒரு 2,000 3,000 லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இது மைனஸ் பண்ணிட்டோம்னா 9,000 வந்து ப்ராஃபிட்ல வந்து நம்ம இருக்கோம். லாஸ்ட் மந்த் வந்து ஓவரால் ஒரு 10,000 ப்ராஃபிட்னு வச்சுக்கல, ஒரு 70,000 வச்சு 10,000. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா? வெறும் 10,000 வச்சுட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி மாதம் வந்துட்டு ஒரு 20,000 சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து
கண்டிப்பா வந்து முடியாதுன்னு சொல்லி இல்ல. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெறைய தேவைப்படும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு 70,000 வச்சுட்டு அதுல ஒரு 10% வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, அதுவே வந்து பெருசு. நீங்க வச்சிருக்க கேப்பிட்டல் வச்சு 10% வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வரும்னா, அது வந்துட்டு எந்த ஒரு பேங்க்குமே வந்துட்டு 10% ரிட்டர்ன்ஸ் எல்லாம் குடுக்க மாட்டாங்க. எது பாசிபிலிட்டி எது வந்துட்டு உங்களுக்கு அ பிராக்டிகல் திங்க் வந்து நீங்க வந்துட்டு நெனைங்க. கேப்பிட்டல் எப்பவுமே வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 50K 30,000 இருந்தா மட்டும் ஒரு ட்ரேடிங்ல வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியும்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா 3 தடவ ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் 4 டைம் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் இத புரிஞ்சுக்கவே வந்து நெறைய பேருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ரூ. 10,000 வச்சுட்டு ஓ ஒரு 4 டூ 5 டைம்ஸ் வந்துட்டு அக்கவுண்ட்ட ப்ளோ அப் பண்ணியிருக்கேன். 10,000 எடுத்து வந்து ட்ரேட் பண்ணி அது 0 ஆயிரும். மறுபடியும் 10,000 வருது. அந்த மாரி பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் யாராச்சும் ட்ரேட் பண்ணணும்னா ஒரு 50K to 30K எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸா இருக்கும். நாளைக்கு வந்து நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையோட பார்த்துருவோம். தனியா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் இல்ல. இதுதான் வந்து நிஃப்டி வந்துட்டு நம்ம 5 மினிட் சார்ட்ல இருக்கோம். சிம்பிள் ட்ரேடிங் பிளான் தான் வந்து நாளைக்கு நிஃப்டில. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, நிஃப்டில வந்துட்டு நாளைக்கு இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான் பாருங்க. 1 உங்களுக்கு 2. அதை வந்து இன்னைக்கு ஃப்ரைடே வந்து ரொம்பவுமே ட்ரை பண்ணாங்க. அத வந்து பிரேக் பண்ணவே முடியல. நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆனான்னா, ஒரு 50 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ்ல டூ 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனா, மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகலாம். ஃபாலோ ஆச்சுன்னா 18,060 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வந்து 17,980 செகண்ட் டார்கெட் ஆகும் வச்சு புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. எப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்றானோ, இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்றானோ, அப்போ வந்துட்டு 18,170 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இது வந்து ஸ்மால் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் 18,220 அதாவது 217 தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டா தான் வந்து அக்ரெசிவ் பையிங் வந்து நீங்க போகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டா மட்டும் நீங்க வந்து அக்ரெசிவ் பையிங் போங்க. அதுக்கு முன்னாடி வந்து பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதை தாண்டினா வேணா வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு ஹை போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேல. அதை தாண்டும் போது வந்து நம்ம பார்க்கலாம். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இங்கிருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டியோட சின்ன இது வந்துட்டு பெருசாவெல்லாம் நீங்க எதுவும் இது பண்ணதால ஆல்ரெடி வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். இங்கி கூட ஒரு சேனல் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா. இதுல வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டானா கீழே இன்னைக்கு வந்து லோ பிரேக் அவுட் கொடுத்துட்டானா 17,960 அண்ட் 17,880 வந்துட்டு உங்களுக்கு பேக் டு பேக் டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு வந்து போய்க்கலாம். இங்கிருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு விவேப்ல வந்து டச் ஆயிட்டு அங்கிருந்து வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். இதுதான் வந்து நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். இதுபடி நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனானா இங்கிருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிற கூட சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல போலாம். இது ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இன் நிஃப்டி. ஓகேங்களா? இப்போதைக்கு பியரைஸ் செல் ஆன் ரைஸ் மோட்ல இருக்கு நிஃப்டி. உங்களுக்கு எப்போ 18,220 அதை வந்து பிரேக் அவுட் பண்றானா அப்போ வந்து நீங்க பையிங் சைடு போய்க்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியில பாத்துட்டீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக்கா இருக்கு. HDFCனால வந்து ஒரு ஷார்ப் ஃபால் வந்து இருந்துச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இருக்கு. அதை வந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்றேன் பாருங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும் இதுல. நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தா வந்து நீங்க கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை வந்து பிரேக் அவுட் பண்ணா கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணா வந்துட்டு 43,000 அப்படிங்கிறது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கும். 43,000 வந்து சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. 43,000 வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இந்த 43,000 வந்து பிரேக் அவுட் பண்ணானா நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணி 43,283 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 43,478 செகண்ட் டார்கெட்டா வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஹை வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஹை வந்து உங்களுக்கு 43,728 வந்து உங்களுக்கு தேர்ட் டார்கெட்டா வந்து இருக்கும். கேப் அப் ஓப்பன் ஆனா மறுபடியும் அங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து 43,000 இருந்து ஃபால் ஆச்சுன்னா
42,600 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் 400 பாயிண்ட்ஸ் வந்து 42,800 and 600 வந்து டார்கெட்டா இருக்கும். ஸோ எப்போ இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்றானோ அப்போ வந்துட்டு நீங்க 42,200 வந்துட்டு டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில ட்ரேட் பிளான். பேங்க் நிஃப்டி வந்துட்டு நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது வீக்காக தான் இருக்கு. ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி ஃபால்னால வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு ஃபால் வந்து அதாவது 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரைடே வந்துட்டு ஃபால் ஆயிருச்சு. ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபால் தான். ஸோ எப்போ 43,000 பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ வந்து கால் சைட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்ல முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணீங்க. ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே சொல்லுவோம். அதுல பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எது வேணுமோ அதுல ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கங்க. நம்மளுடைய பிஎன்எல் வந்து மே மந்த்தும் வந்துட்டு நான் கண்டிப்பா வந்து மே மந்த் எண்ட்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏப்ரல் வந்து ஒரு 10% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பி டு அனௌன்ஸ் தட். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. பை பை.